என்னை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துபவர்கள் சரியும் சரித்திரத்தை நான் எழுதுவேன் என்று புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மக்களின் துயரத்தை கண்டு துயருற்று மக்களின் குரலாய் பேசியதற்காக திண்டாடு மாடலை வைத்து திண்டாடி கொண்டிருப்பவர்கள் தன்னை சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தி வருகின்றனர். அவர்களின் மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சாய போகிறது எனவும் இது சபதம் எனவும் எடுத்துள்ளார். அதிகாரத்தில் ஆணவ ஆட்டம் போட்டவர்கள் ஆடி ஒடுங்கி இருக்கும் சரித்திரத்தை நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சமூக வலைதளங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் காயப்படுத்துங்கள், நீங்கள் சரியும் சரித்திரத்தை எழுத நான் தயார் என அறிக்கையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ரவுடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டி நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் ரவுடி காக்கா முட்டை என்ற மணிகண்டன். இவர் தற்பொழுது தந்தை பெரியார் நகரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காக்கா முட்டை என்ற மணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து சஞ்சய் அளித்த புகாரின் பேரில் காக்கா முட்டை மணிகண்டன் மீது ஒதுகிஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் அவரை கைது செய்யவில்லை. இந்த நிலையில் சஞ்சய் தன்னை தாக்கிய காக்கா முட்டை மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவெடுத்தார். இதற்காக அவரது கூட்டாளிகளான ரோடியார்பேட்டை சக்திவேல், சஞ்சீவ் சுகுமார் ஆகியோருடன் இணைந்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களுடன் ரோடியார்பேட் பகுதியில் உள்ள பால்வாடி அருகே காக்கா முட்டை மணிகண்டனை கொலை செய்யும் திட்டத்துடன் பதுங்கியிருந்தனர். இது பற்றி தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்யநாராயணா, சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு பதுங்கியிருந்த சஞ்சய், சக்திவேல், சுகுமார், சஞ்சீவ் ஆகிய 4 பேரில் 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்ட நிலைகள். அதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு 2 ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே ஒதியஞ்சாலை போலீசார் உப்பளம் பகுதியில் வீச்சறிவாளுடன் பதுங்கி இருந்ததாக காக்கா முட்டை மணிகண்டனை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் புதிய சாலை அமைக்கும் முன் குடிநீர் குழாய் மாற்றி அமைத்து பாதாள சாக்கடை திட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கும் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி தொகுதி திமுக சார்பில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. திமுக பொதுக்குழு உறுப்பினரும் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளருமான கார்த்திகேயன் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவரப்பாளையம் லெனின் வீதிகள் தற்பொழுது பக்க வாய்க்கால்கள் பணி தங்கள் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட குடிநீர் குழாய்கள் பழுதடைந்தும் துருப்பிடித்து சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் விநியோகம் நடைபெறுவதாகவும் போதுமான குடிநீர் விநியோகம் கிடைப்பதில்லை என்பதால் சாலை அமைப்பதற்கு முன்பு புதிய குடிநீர் குழாய் பதித்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் அதன் பிறகு புதிய சாலை அமைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பாதாள சாக்கடை திட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கும் இணைப்புகள் வழங்கி பொதுமக்கள் நலன் கருதி இப்பணியை விரைந்து முடிக்க ஆவணம் செய்யுமாறு மனுவில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட செயற்பொறியாளர் உமாபதி புதிய குடிநீர் குழாய் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் கிருபா சங்கர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், லெனின் வீதி கிளை செயலாளர் சங்கர், துணை செயலாளர் வேலு, அவைத்தலைவர் ஏழுமலை, மேட்டுத்தெரு கொலை பொறுப்பாளர் ரமேஷ், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றது. வரும் ஆண்டில் மத்தியில் ஆட்சிகள் அமரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி என்றும் ஆட்சி அமைந்தவுடன் புதுச்சேரிக்கு நன்மை பயக்கும் மாநில அந்தஸ்து பெற பாடுபடுவோம் என காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், வரும் ஆண்டில் மத்தியில் ஆட்சியில் அமரக்கூடிய ஆட்சியானது இந்தியா அமைப்பின் ஆட்சி என்றும் இது நிச்சயமாக புதுச்சேரிக்கு நன்மை பக்கக்கூடிய, குறிப்பாக மாநில அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினை உருவாக்குவதற்கு நிச்சயமாக பாடுபடுவோம் என்றும், புதுச்சேரிக்கென்று தனியாக தேர்வு ஆணையம், சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பினை உருவாக்கி இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முழுமையாக வேலை வாய்ப்பு உருவாவதற்கு தாங்கள் பாடுபடுவோம் என்று கூறினார். இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடி பாஜகவிற்கு எதிராக நேரடி போட்டியாக குறைந்தது 400 இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றனர் என்றும், அந்த முயற்சியின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது.
நிச்சயமாக புதுச்சேரியை சார்ந்த வேண்டுகோளும் இந்தியா கூட்டணி தன்னுடைய முடிவில் அறிவிக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வீடு கட்டும் திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் கூட சரியாக செயல்படுத்தப்படவில்லை. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு புதியதாக ஒரு நபருக்கு கூட வீடு கட்டுகின்ற திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றும், இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஓடாத சைக்கிளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து அதை கடையிலே கொண்டு போய் விற்றால் கூட அதை காயலான் கடைகளையும் இந்த இரும்பு கடையில் வாங்குவதற்கு கூட தயக்கம் காட்டுகின்ற நிலை இந்த நிலையில் உள்ளது. ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்முக்கு பதில் பணமாக கொடுக்கின்றனர். அதே போல் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள கம்ப்யூட்டருக்கு பதிலாக முழுமையான பணத்தை மாணவர்களுக்கு உடனடியாக தர வேண்டும். தரமில்லாத கம்ப்யூட்டரை வாங்கி முதலமைச்சர் பணத்தை வீணாக்குவதை விட மாணவர்களுக்கு வேண்டிய கம்ப்யூட்டரை வாங்குவதற்கு உண்டான நிதியை அவருடைய வங்கி கணக்கிலேயே செலுத்த வேண்டும் என்றார். மின்கட்டண உயர்வு தேவை என்பதை அந்த ஆணையத்திற்கு விண்ணப்பம் செய்வதே மாநில அரசாங்கம் தான் எனவும், எவ்வளவு கட்டண உயர்வு தேவை என்பதை அந்த மின்கட்டண கழகத்திற்கு அனுமதி கேட்டிருப்பது இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுதான் என்றும், மாநிலத்தினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சரின் பங்கு மட்டுமே என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் டேக்வாண்டோ விளையாட்டு மாநில நடுவர்களுக்கான பயிற்சி பட்டறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில நடுவர் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. சங்கத்தின் டெக்னிக் கமிட்டியால் நடத்தப்பட்ட பட்டறையில் இருபால் பிரிவிலும் ஏராளமான நடுவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்க அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ சங்கம் சார்பாக நடுவர்கள் பயிற்சி பட்டறையை சர்வதேச நடுவர் பகத்சிங் துவக்கி வைத்தார். இத்தேர்வில் வெற்றி பெற்ற நடுவர்களுக்கு டேக்வாண்டோ சங்க நிறுவன தலைவர் ஸ்டாலின் அங்கீகார சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இதில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் அரவிந்த் முன்னிலை வகித்தார். அமைப்பு செயலாளர் நந்தகுமார் நன்றி கூறினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கிளை செயலாளர் தர்ஷனப்பிரியா செய்திருந்தார். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாநில போட்டிகளில் நடுவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவர். காலாப்பட்டு மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சொலரா லிமிடெட் தனியார் தொழிற்சாலையினை நிரந்தரமாக மூட நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மக்கள் போராட்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் வல்லவனை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். அந்த மனுவில் காலாப்பட்டு கிராமத்தில் 1986ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசால் அனுமதி வழங்கப்பட்ட சாசன் தொழிற்சாலை என்று சொலரா லிமிடெட் தொழிற்சாலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வருவதோடு ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் லிமிடெட்களை நிறுவனமும் 2008ஆம் ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு மற்றொரு தொழிற்சாலை தற்பொழுது இயங்கி வருகிறது. இத்தொழிற்சாலை துவங்கப்பட்ட காலகட்டத்தில் தொழிற்சாலையின் அருகில் குடியிருப்புகள், பல்கலைக்கழகம், பள்ளி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், புதுச்சேரி அரசின் மத்திய சிறைச்சாலை ஏதும் அமைக்கப்படாமல் வெறும் விளைநிலங்களாக இருந்த சூழ்நிலையில் இத்தொழிற்சாலை அமைப்பதற்கு அன்றைய புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த தொழிற்சாலையை சுற்றி புதுச்சேரி அரசு மத்திய சிறைச்சாலை, சுமார் 1500 சுனாமி குடியிருப்பு, பிம்ஸ் மருத்துவமனை, கேந்திர வித்யாலயா பள்ளி, நவோதய வித்யாலயா பள்ளி, தனியார் பள்ளியும், புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரி, புதுவை பல்கலைக்கழகம் அனைத்தும் 2 கிலோமீட்டருக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4/11/2023 அன்று இரவு 8:30 மணியளவில் மிகப்பெரிய வெடிச்சத்தம் சொலரா பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் ஏற்பட்டது. இவ்வெடி விபத்தால் அருகில் இருந்த சுனாமி குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி இரவு முழுவதும் தூக்கமின்றி அகதிகள் போல் கடற்கரையில் தஞ்சமடைந்தனர். காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி சுற்றியுள்ள கிராமங்களில் வசித்து வரும் 30,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்நாள் வரை மிகுந்த அச்சத்திலும் பதற்றத்திலும் நாள்தோறும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டு 50 நாட்கள் கடந்தும் புதுச்சேரி அரசும் சொலரா லிமிடெட் நிர்வாகமும் மக்களின் நலன் பாதுகாப்பு பற்றி எந்தவித விளக்கம் அளிக்காமல் மௌனம் காட்டுவது வேதனை அளிக்கிறது எனவும், இத்தொழிற்சாலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள விபத்து என்பது முதன்முறை அல்ல. கடந்த காலங்களில் விபத்தும் உயிரிழப்புகளும் பலமுறை ஏற்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு அங்குள்ள கழிவுநீர் தூய்மைப்படுத்தும் பொழுது நிர்வாகத்தினர், மேலாளர் உட்பட தொழிலாளர்களும் உயிரிழந்தனர். 2022 ஜூலை மாதம் 2 தொழிலாளிகள் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தனர். 2018ஆம் ஆண்டு இத்தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீர் பைப் வழியாக கடலில் கொட்டப்பட்டு வந்தது. கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கழிவுநீர் குழாயினை வெட்டி எடுத்தனர். இக்காரணத்தால் நிர்வாகம் கழிவுநீரை எரித்து காற்றில் விடுகிறது. அதனால் காற்றும் மென்மேலும் மாசடைந்து வருகின்றது. நிர்வாகம் இத்தொழிற்சாலையின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் நீரை சட்டத்திற்கு விரோதமாக அதிக அளவில் உறிஞ்சி பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இத்தொழிற்சாலையின் செயல்பாட்டினால் நிலத்தடி நீர் குறைந்து வருவதோடு நிலத்தடி நீர் மென்மேலும் மாசடைந்து நிலம் அதன் தன்மையை இழந்து
மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலை பெயரில் செயல்பட்டு வரும் இத்தொழிற்சாலை நிர்வாகத்தின் செயல்பாட்டினால் காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகச்செட்டிக்குளம் பகுதிகளில் வசித்து வரும் மீனவ பெருங்குடி மக்களின் வாழ்வுரிமை எனும் ஒற்றுமையினும் பிளவுபடுத்தும் சக்தியாக செயல்படுவதோடு தொடர் அரசியல் கொலைகள், குற்ற சம்பவத்திற்குரிய ரவுடிகள், அடியாட்கள் உருவாகும் மிகப்பெரிய மாஃபியா கும்பல்களின் ஒட்டுமொத்த உருவமாக இந்த தொழிற்சாலையும் தொழிற்சாலை நிர்வாகமும் திகழ்ந்து வருகிறது. இத்தொழிற்சாலை மனித குலத்திற்கு எதிரானது, மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்தும். மக்களின் உயிருக்கு பேராபத்தினை உருவாக்கும் இந்த தொழிற்சாலை செயல்படும் விதத்தினையும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கணபதி செட்டிக்குளம் கிராமங்களில் 30,000த்திற்கும் மேற்பட்ட வசித்து வரும் மக்களிடம் கருத்து கேட்பினை நடத்தி உடனடியாக தொழிற்சாலையினை மூட புதுச்சேரி அரசும் தாங்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென பகுதியில் உள்ள குடும்பங்களின் கோரிக்கையாக கூறி மனுவை அளித்தனர். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவையொட்டி காமராஜர் சிலை அருகே அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரின் மறைவிற்கு அரசியல் கட்சியினர், திரை உலகத்தினர் மற்றும் பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு சங்க தலைவர் பாண்டிசெல்வம், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.